கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை தியான பகுதியாக எடுத்துக்கொள்வோம். For our meditation, let us turn to the book of Luke, chapter 21 and verse 36. லூக்கா 21:36. Luke 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகை குறித்து இந்த அதிகாரத்திலே பேசுகிறார். Our Lord Jesus Christ spoke about his second coming in this chapter. தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும்? What shall happen to the land? வானத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கும்? What shall be the changes in the skies? ஆவிக்குரிய பகுதிகளிலே சபைகளிலே என்ன நடக்கும்? And what shall befall the church in its spiritual state? இப்படி பல விதங்களிலே தன்னுடைய வருகை நாளிலே நடக்கும் சம்பவங்களை அவர் எடுத்து கூறுகிறதை பார்க்கிறோம். In such a variety of manner he told about the signs of his coming. இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். And ye should be accounted worthy to stand before the Son of Man, having escaped all these things that shall come to pass. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் லட்சியமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பதுதான். The ultimate goal of the Christian life is that we have to stand before the coming of the Lord. அவர் அநேகரால் நிற்க கூடாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. Yes, but it is very true that many shall not be able to stand. தொடர்ந்து பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. Many who are continuing to live in sins and trespasses cannot stand before Jesus at his coming. எனவே ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் நாம் நிற்க வேண்டிய பல பகுதிகள் உண்டு, அனுபவங்கள் உண்டு. அதை தான் இன்றைக்கு நாம் தியானமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். Therefore, if the Lord Jesus Christ would appear, there are many qualities and things that are to be seen in us, and that is what we are going to meditate today. 26ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களுடைய கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது. Psalm 76 and verse 12, the psalmist says, my feet stand in a good place. 26:12. 26ஆம் சங்கீதம் 26:12 of Psalm. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். My foot standeth in an even place, in the congregations will I bless the Lord. கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் முதலாவதாக நாம் செம்மையான இடத்தில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். If we should stand before the Lord, then first of all we have to stand in an even place. இந்த செம்மையான இடம் என்று சொல்லுகிறது, அந்த இடத்திலே சபைகள் என்று சொல்லுகிறதே, சபைதான் அந்த செம்மையான இடம். This even place, the word congregation is mentioned below. Therefore this congregation is that even place. எனவேதான் சபை குறித்து படிக்கும் பொழுது 111ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே செம்மையானவர்களின் சங்கம் சபை என்று அதை குறித்து படிக்கிறோம். That is why about the congregation we read in Psalm 111 and verse 1, assembly of the upright. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God's name be glorified. கர்த்தருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறவர்கள் முதலாவது அவருடைய கால்கள் செம்மையான இடத்தில் நிற்க பழக வேண்டும். Those who want to stand before the Lord first need to habituate to stand in an even place. 122ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Psalm 122 and verse 2 says this. எருசலேமே, உன் வாசல்களிலே எங்களுடைய கால்கள் நிற்கலாயிற்று. Our feet shall stand within thy gates, O Jerusalem. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை வந்து நிற்க பழக வேண்டும். Beloved, a child of God should habituate to stand in the presence of God. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், எப்பொழுது நான் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்பேன். That is why David says, when shall I come and stand before your presence? ஆண்டவரும் கூட சொல்லுகிறார், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில் என்று மோசேயை பார்த்து சொல்லுகிறார். Even the Lord God said unto Moses, there is a place beside me,
come and stand there. எனவே கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டுமானால் முதலாவது இந்த செம்மையானவர்களின் சங்கத்தில் அவன் நிற்கிறவனா இருக்க வேண்டும். Therefore you and me, if you ought to stand before the Lord, first of all we need to stand in the assembly of the upright. இன்னொரு அர்த்தத்தில் இந்த சத்தியத்திலே அவன் நிற்கிறவனா இருக்க வேண்டும். The other words, he had to stand in the truth. சிலர் கொஞ்ச காலம் நிற்கிறார்கள், பிற்பாடு சத்தியத்தை மறுதலித்து விடுகிறார்கள். Some stand for few days and later deny the truth. அநேகர் நிற்க முடியாமல் போய்விடுகிறது. Many are unable to stand. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நீ பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி இந்த செம்மையானவர்களின் சங்கத்துக்குள்ளே நீ நிற்கிறாயா என்பதை உறுதிப்படுத்திக்கொள். Therefore, beloved ones, that you may be accounted worthy to stand before the Son of Man, first confirm whether your feet standeth in an even place. சபை என்று படிக்கும் பொழுது தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். Congregation means that is one of the important matter in the mind of God. அது ஒரு ரகசியம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். It is a mystery, says Saint Paul. ஒரு தேவ பிள்ளை இதற்குள் வர வேண்டுமானால் ஏதோ கூட்டங்களுக்கு வந்து போகிறதுனால் என்பது அது அல்ல. If a child of God should come into this, it's not the experience just attending meetings. அடிப்படையான 3 சத்தியங்களை கர்த்தர் அதிலே வைக்கிறார். The Lord places 3 basic truths in it. ஒன்று, அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். 1, he ought to be saved. கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். He should have accepted Lord Jesus Christ as his personal savior. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பாகி மீட்பு அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். When we accept Jesus as a personal savior, he gives the forgiveness of sins. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தத்தினால் அவன் பாவமற கழுவப்படுகிறான். By the blood shed by Jesus on the cross, he is washed from his sins. இரண்டாவதாக அவன் தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். Secondly, he should be immersed in water baptism. அது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறதை காண்பிக்கிறது. That shows putting on Christ. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறதை காண்பிக்கிறது. Old man being buried. அவன் ஒரு புதிய மனுஷனாக மாறுகிறான். And he becomes a new man. இதைத் தொடர்ந்து 3வது அனுபவமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். Following this, he should receive the third experience of receiving the Holy Spirit. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். He should receive the fullness of anointing with the sign of speaking in unknown tongues. அப்பொழுது அவன் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறான். Then he shall turn to be the temple of God. பரிசுத்த ஆவியானவர் அல்லது திரித்துவ தெய்வம் அவனுக்குள் வந்து வாசமாயிருக்கிறார். Triune God or the Holy Spirit comes and dwells within இந்த him. 3 அடிப்படை சத்தியங்கள் தான் ஒரு தேவ பிள்ளை செம்மையான இடத்திலே நிற்பதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கிறது. It is these 3 basic truths which enables a child of God to stand in an even place. சிலர் எத்தனையோ நாட்களாக வருகிறார்கள், ஆனால் இந்த 3 படிகளிலே ஏறாமலே இருக்கிறார்கள். Some people, they come for many days together, but they are not stepping up in these steps. நீ செம்மையான இடத்திலே உன்னுடைய கால்கள் நிற்கவில்லை என்றால் மனுஷகுமாருக்கு முன்பாக நீ எப்படி நிற்பாய்? If your feet doesn't stand in an even place, how shall you stand before the Son of Man? ஆண்டவருடைய மனதில் இருக்கிற இடம்தான் தேவ சமூகம். The place in the mind of God is the presence of God. என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது, நீ அங்கே வா. There is a place beside me and they come. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்கும். There is a place for the chosen of அதுதான் God. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். And that is the fellowship of the saints. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. பாருங்கள், இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Today we are come to worship the Lord. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறோம். We see one another's face. நம்முடைய பாரங்களை பகிர்ந்து We கொள்ளுகிறோம். share our burdens. ஒன்றாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம். We worship the Lord. ஓ, நம்முடைய கவலைகள் மறந்து தேவ சமூகத்தில் இருக்கிறோம். We are in the presence of God, forgetting our worries. இந்த செம்மையான இடம் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். What a great privilege is to be in this even place. கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது. Crowds do not know this truth. அவளுக்கு இந்த ஐக்கியத்தை குறித்து அவளுக்கு தெரியாது. They are ignorant of this truth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. நம்மோடு ஐக்கியப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லுகிறேன். I want to tell you of a family belonging to us. மயிலாடுதுறை விசுவாச வீட்டிலே நான் ஊழியம் செய்த பொழுது, When I served at Mayiladuthurai, நம்முடைய விசுவாச வீட்டினுடைய அந்த மீட்டிங் ஹாலுடைய சவருக்கு அடுத்த பக்கம் ஒரு ஃபேமிலி, அது ஒரு 3 அடி தள்ளி ஒரு குடும்பம் இருக்கு, இடையில ஒரு மதில் சுவர், அங்க ஒரு குடும்பம் அப்பதான் வாடகைக்கு வந்திருந்தார்கள். just beside the compound wall of a faith home, there was a house in which the believers' family came for a rent there. அவங்க வேற ஒரு சபைக்காரர்கள், ஏஜி காரங்கள். They were AG people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. காலையில ஸ்தோத்திர ஜெபம் நடக்கும். The morning praising went on.
ஜன்னல்ல பார்த்தா யாரோ எட்டி பார்க்கறது போல இருக்கும். And it will seem as though someone is peeping through the window. 6 மணி ஜெபம் நடக்கும். And 6 o'clock prayer will be அதற்கு there. எட்டி பார்ப்பார்கள். And even for that they will peep. 10 மணி ஜெபம் நடக்கும். For our 10 o'clock prayer. அதுக்கும் எட்டி பார்ப்பார்கள். Even for that they peep out. இவர்கள் யார் புதுசா எட்டி எட்டி பார்க்கிறார்களே? And who are these new ones who are peeping out? சரி, அவர்களை எப்படியாவது மீட் பண்ண வேண்டும். Somehow I should visit them. அதற்கு ஏற்றது போல ஒரு நாள் அந்த ரோடிலே அவர்கள் நடந்து இருந்தார்கள். புதிதாக இருந்தபடினால் நான் விசாரித்தேன். Accordingly, when they were going on the road, because they were new, I just inquired. அவர்கள் பார்த்தால் விசுவாசியை போல் இருந்தது. They looked like a believer. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குடி வந்திருக்கிறோம். And they said, we are come for rent here. அப்ப அந்த ஜன்னல்ல எட்டி பார்க்கிறது யார்? And then who peeped through the window? அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பிள்ளைகள் தான் எட்டி பார்க்கிறார்கள். Those are my children. ஏனென்றால் அவருடைய சபைகளிலே இதுபோல தொடர்ச்சியான ஜெபங்கள் இல்லை. Because they do not have such continuous prayers in their churches. பிற்பாடு ஆண்டவரோடு அந்த குடும்பத்தோடு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. Later we were acquainted with that family. இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு கன்வென்ஷனை நடத்தி தீர்மானித்தோம். At the time we decided for a convention. இந்த சகோதரன் பிஎஸ் சிஸ்டம் இந்த மாதிரி மைக்கெல்லாம் ஆடியோ போடுற சகோதரனாக இருந்தார் அந்த வீட்டுக்காரர். And that brother were the ones who were arranging for the PA system. அவர் கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம்தான் அதை செய்திருந்தார். He does it only for Christian functions. எனவே நீங்கள் எங்களுக்கு PA சிஸ்டம் செய்து தரலாமே என்று கேட்டேன். Then I said, you can also help us in the PA system. அவர் நேராக தன்னுடைய பாஸ்டர் இடத்திலே சென்றார். He straightly went to his pastor. அவர் சொன்னார், இப்படி நாங்கள் ஒரு சர்ச் பக்கம் போயிருக்கிறோம், வாடகைக்கு போயிருக்கிறோம். He said to the pastor, we are in rented house beside a church. அவங்க ஒரு கன்வென்ஷன் வச்சிருக்கிறாங்களா, எங்களை ஒளி அமைப்பும்படி கூப்பிட்டுருக்கிறார்கள் என்று சொன்னார். They have the convention arranged and calling us for the PA system. அவர் சொன்னார், நீ யாருக்கு வேணாலும் நீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், ஆனால் இந்த கூட்டத்தாருக்கு மாத்திரம் நீ பண்ணக்கூடாது. The pastor said, you can help anyone but not this group. அது அவளுக்கு கேள்வியாக இருந்தது. That was a question mark for them. மயிலாடுதுறையில் சுவிசேஷ ஊழியங்கள் பிரபலமாக இல்லை, கொஞ்சமாய் தான் இருக்கிறது. Gospel ministries are not that pomp. ஏதோ அபூர்வமாய் 1-2 கூட்டங்கள் நடக்கிறது கூட இந்த பாஸ்டர் வேணான்றாரே. Very rarely we have 1 or 2 meetings and this pastor is denying இந்த that. நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் பண்ணவில்லையே. We are not going to for any other celebrations. எனவே அவர் ஒத்துக்கொண்டார். Then he accepted for me. கூட்டத்திற்கு நாங்கள் வந்து செய்து தருகிறோம் என்று சொன்னார். And they said, we are going to help you in this convention. முதல் கூட்டம் அதாவது ஒரு மண்டபத்தில் நடந்தது. அவர் வந்து உட்கார்ந்தார். For the first convention at Mandabam, he came and sat. சில ஒழுங்குகளை பார்த்தார். Saw the systematic arrangements. அடுத்த முறை தன் குடும்பத்தோட கூட்டத்துக்கு வர சொன்னார். The next time he came with his family. வந்தவர் இனி திரும்பி போகவே இல்லை. And then until today he has not returned. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. அநேகர் இப்படித்தான் பிரியமானவர்களே தவறாக நினைக்கிறார்கள். Beloved, many misunderstand in this way. நம்முடைய அப்ரோச்மென்ட், நம்முடைய இடைப்பாடுகள் சரியா இருக்குமானால் அத்தனை பேரும் சுவிசேஷ ஆதாயம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். If our behaviors are right, then all of us can gain souls. நீங்கள் அப்படி செய்து பாருங்களேன். Try to do that. நம்முடைய அணுகுமுறை சில வேளைகளில் சரியில்லாமல் போய்விடுகிறது. Sometimes the way we approach is not right. யாராவது ஒரு ஆள் நகை போட்டு கொண்டு வந்தால் உடனே நம்ம அதை ஏதோ ஒரு மகா பெரிய பாவி நம்முடைய கூட்டத்துக்கு வந்தது போல நம்ம நினைக்கிறோம். If somebody wear jewels, we think they are great sinners coming and attending. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சரியான விதத்திலே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அணுகுங்கள். Try to deal with every soul in a right நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு குடும்பமாக தருவார். Do that and you can feel families adding to the church. ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் அவர்கள் முதலாவது இங்கே வர வேண்டும். Because if they ought to stand before the Lord, first they should come here. செம்மையானவருடைய சங்கத்தில் அவருடைய கால்கள் நிற்க வேண்டும். Their feet should stand in an even place. எருசலேமின் வாசல்களில் அந்த கால்கள் நிற்க Their வேண்டும். feet should stand in the gates of Jerusalem. கர்த்தர் காண்பித்த அந்த இடத்தில் அந்த கால்கள் நிற்க Their வேண்டும். feet should stand in the place which the Lord has shown. சபைக்குள் நிற்கிறது என்பது அடுத்து ஒரு பெரிய விஷயம் பிரியமானவர்களே. Standing in the congregation is the next big matter. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏனென்றால் இதற்குள் கொண்டு வந்துதான் தேவன் நம்மை உருவாக்குகிறார். Because it is here the Lord forms us. இந்த சத்தியத்துக்குள்ளே அவன் நின்று பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். They standing fast for the truth is a great matter. இந்த சத்தியத்தில் அவன் நின்று பழகி கொண்டாள். But once they are acquainted with the truth, ஒரு நாள் கர்த்தருடைய வருகையிலே அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்பான். one day we shall stand before the Lord at his coming. இந்த செம்மையானவருடைய சங்கம் நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. What a great protection is the assembly of the upright. நமக்காக ஜெபிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். Those who pray for us are நம்மை here. விசாரிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். Those who inquire are here. நமக்கு ஒரு குடும்பம் இருந்தது. We had a family. நம்முடைய குடும்பம் என்ன குடும்பம்? But what was that family? ஆனால் இந்த குடும்பம் தான் விசேஷமான குடும்பம். But this family is unique. இதிலே
ஜாதிகள் இல்லை, No caste difference. பாஷைகள் இங்க இல்லை, No language difference. கிறிஸ்து இங்க இருக்கிறார். Christ is here. கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். We are one in எவ்வளவு ஒரு Christ. ஆச்சரியமான குடும்பத்தை தேவன் நமக்கு What தந்திருக்கிறார். a marvelous family the Lord has given இந்த us. காலையில் அதை உணர்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you realize this? இந்த ஆச்சரியமான குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? For this wonderful assembly shall we praise God. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதியுங்கள். From the depth ஹalleluya. of your heart praise God. Thank you Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக நாம் நிற்க வேண்டிய மற்றொரு இடம் இருக்கிறது. Secondly, there is another place where we ought to stand. 134ஆம் சங்கீதத்தின் முதலாம் வசனத்தை படிக்கும் பொழுது Psalm 134 and verse 1. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 135:2 கூட. Psalm 135 and verse 2. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் இரண்டாவது நாம் நிற்க வேண்டிய மற்றொரு இடம் இருக்கிறது. There is a second place where we ought to stand before the Son of Man. இதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பது. This is standing in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் சபையில் நிற்பது எல்லாம் ஒரே விஷயம்தான். Standing in the house of the Lord and in the congregation all are same. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பது. But there are particular words written which by night stand in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயம்தான் கர்த்தருடைய வீடு. House of the Lord is the temple of God. அதுதான் தேவனுடைய ஆலய பிரகாரங்கள். That is the courts of the house of God. இவர்கள் ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தை நிற்க பழகுகிறார்கள். These are the ones getting familiarized to stand at night. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பொதுவாக ராக்காலங்களை குறித்து வேதாகமத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது பலவிதமான காரியங்களை நீங்கள் அறியலாம். Generally, when you read about the night times in the word of God, you can learn many things. முதலாம் தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் Turning to 1 Thessalonians chapter 5, 7ஆம் வசனத்தை படியுங்கள். verse 7. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? ஒரு கூட்டத்தார் இந்த ராக்காலத்தில் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். One group, they keep sleeping in the night. இன்னொரு கூட்டத்தார் ராக்காலத்தில் வெறி கொண்ட மனிதராக இருக்கிறார்கள். While another group are drunken in the night. பொதுவாக இந்த காலம் ஒரு ராக்காலம்தான். Generally, this is the night time. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய வருகை ஒரு விடியற் காலமாக இருக்கிறது. The coming of the Lord is a dawn. எனவேதான் ஜாமக்காரன் சொல்லுகிறான், ராக்காலம் வருகிறது, விடியற் காலம் வருகிறது. That is why the watchman says, there cometh the night and also the morning. இந்த கிருபையின் காலம் என்று சொல்லும் பொழுது நம்மை பொறுத்த மட்டில் இது ஒரு ராக்காலம்தான். This dispensation of grace, as per concerning us, it is a night time. இந்த ராக்காலங்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். One group of people, they keep sleeping in this night. ஆவிக்குரிய நித்திரையிலே அவர்கள் இருக்கிறார்கள். They are in spiritual drowsiness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய நித்திரையை விட்டு நாம் எழும்ப வேண்டும். Beloved children of God, let us rise up from spiritual sleep. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. You who sleep, awake from the dead. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நேற்றைக்கு ஒரு தேவதாசனின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். Yesterday I was hearing the message of a man of God. பாஸ்டர் விஜி சாமுவேல் அவருடைய பிரசங்கமாக இருந்தது. That was the message of Pastor V.G. Samuel. ஒரு நாள் அதிகமாக ஜபத்தில் இருந்துவிட்டு ஜபத்திலே அவர் களைத்ததினாலே அவர் தூங்க ஆரம்பித்தார். One day, after being long time in prayer, because he was tired, he started to sleep. அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டாராம். When he was asleep, he saw a dream. தன்னுடைய வலது பக்கத்தில் ஒரு சவமும் இடது பக்கத்தில் ஒரு சவமும் இருக்க இரண்டு மரித்த சரீரத்துக்கு மத்தியிலே இவர் படுத்துக் கொண்டிருந்ததாக கண்டார். There were two corpses, one on the right, the other on the left, and he was amidst both. அப்பொழுது அவர் அந்த சொப்பனத்திலேயே ஆண்டவரிடத்திலே கேட்கிறாராம், ஆண்டவரே, நான் களைத்து போயிருக்கிறேன், ஆனால் இந்த சவங்கள் மத்தியிலே நான் எப்படி தூங்குவது? Right in his dream, he asked the Lord, Lord, I am tired, but how shall I still sleep amidst these corpses? அப்போது கர்த்தருடைய சத்தம் அவருக்கு உண்டாயிருந்ததாம். Then he heard the voice of God. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் உன்னை வைத்திருக்கிறேன்.
I have kept you amongst people who are dead in sins and trespasses. இது தூங்குகிறதான காலமா என்று கேட்கிறான். Is this the time to sleep? இன்றைக்கு காலையிலே கர்த்தர் அந்த சத்தத்தை நமக்கும் கூட கொடுக்கிறார். And even this morning the Lord gives you that voice. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். People get perished in sins and trespasses. எங்கே பார்த்தாலும் கொலைகளும் குற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. Murders and crimes all over. இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். Season like this, people of God should be கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ராக்காலங்களிலே ஒரு கூட்டத்தார் வெறி கொள்ளுகிறார்கள். One group are drunken in the night. ஒரு மனிதன் வெறி கொண்டு திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலக்கி நிர்வாணமாய் கிடந்தான். A man drunken in the wine, he was naked. கட்டுக்கடங்காத காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். And they give place to things which are not under control. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இது தூங்கி வெறிக்கிறதான ராக்காலம் அல்ல. Therefore, beloved people of God, this is not the time to be drunken. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Romans 13:12. What does it say? அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். Cast off the works of darkness. அங்கு 7 விதமான அந்தகாரத்தின் கிரியைகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். There Saint Paul the apostle says about 7 kinds of darkness. வாசிக்க நேரம் இல்லாதனால வசனத்தை நான் சொல்லுகிறேன். No time to read, I tell you the verse. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. Chapter 13:12, the night is fast spent, the day is at hand. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். Let us therefore cast off the works of darkness and put on the armor of light. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இருட்டின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் என்று ஆவியானவர் எதை சொல்லுகிறார்? What does the Spirit of God call the works of darkness? வாசிங்கள் 13, 14 ஆகிய வசனங்கள். Chapter 13 verses 13 and 14. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். களியாட்டுகள், வெறிகள், Rioting and drunkenness, வேசித்தனம், காம விகாரம், chambering and wantonness, வாக்குவாதங்கள், பொறாமைகள், strife and envy, துர் இச்சைகள் and lust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இவைகள் ஒன்றும் நமக்குள் வரக்கூடாது. None of these should be in us. அப்படி இருந்தால் இந்த ராக்காலத்திலே நீ சரியாக இல்லை என்பதுதான் அர்த்தம். If it is there, then it means you are not right in this dark place. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் இங்கேயோ ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கிறார்கள். But here they stand at the night in the house of the Lord. அவர்கள் இருட்டின் கிரியைகளுக்கு உட்படாத மனிதர்கள். They are the ones not under the powers of darkness. முழு உலகமும் அந்தகாரத்துக்குள் இருந்தாலும் இவர்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். Even though the whole world is engulfed by darkness, they are the children of light. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து அவளுக்கு உள்ளே இருக்கிறார். That Christ who is the true light which shineth any man is in them. அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். Having confessed their sins, they live as children of light. அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கிறவர்கள். They stand in the house of the Lord. ஆலயத்திலே நிற்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. 2 meanings for standing in the house of the Lord. ஒன்று, ஊழியம் செய்யும்படியாக நிற்கிறார்கள். One, standing to do the ministry. என்னாகவும் நெகேமியா 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படியுங்கள். Book of Nehemiah chapter 11 and verse 22. எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த ஊழியம் செய்யும்படி நிற்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வார்த்தை படியுங்கள். 11:22. தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய தேவனுடைய ஆலயத்தில் ஊழியத்திற்காக நிற்கிறார்கள். They stand for the business of the house of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ராக்காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? What does it mean standing by night in the house of God? தேவன் பகிர்ந்து கொடுத்த பலவிதமான ஊழியங்களை செய்து கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள். They keep doing various ministries which the Lord has granted them. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தால், If you read Deuteronomy 17:12, அங்கே ஆராதனை செய்து நிற்கிறார்கள்
நிற்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written, they stand to minister or worship the Lord. எனவே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பது என்றால் என்ன அர்த்தம்? Therefore then what does this mean, standing in the house of the Lord? ஒன்று, கர்த்தர் நமக்கு தருகிற ஊழியங்களை செய்வது. One, doing the ministries which the Lord has given us. இரண்டாவது, கர்த்தரை ஆராதிப்பது. Two, worshiping the Lord. இந்த ராக்காலத்திலே இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிறார்கள். Yes, these stand by nights in the house of God. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை நீ சந்தோஷமாய் செய்கிறாயா? Beloved child of God, are you joyfully doing the ministry God has given you? பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் தருகிறார். God grants various ஆனால் ministries. சந்தோஷமாய் செய்கிறவர்கள் எத்தனை பேர்? But how many do joyfully? கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many worship the Lord with delight? இந்த நாட்களிலே சிலருக்கு ஆராதனைக்கு வருவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. These days many feel hard to attend the service. பொதுவாக ஒரு கருத்து என்னவென்றால், One general attitude, விசுவாசிகளுடைய பிள்ளைகளை குறித்ததான விஷயத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் வாலிப வயதுக்கு வரும் பொழுது இந்த ஆராதனையிலே அவ்வளவு பற்றில்லாமல் இருக்கிறார்கள். about the children of our believers, those who are youngsters, they are not attached with worshiping the Lord. நகரங்களில் வாழ்கிற வாலிபர்களின் நிலவரமாக இருக்கிறது. Especially about the city side youngsters, அவளுக்கு இந்த ஆராதனையின் மேல் அவ்வளவு விருப்பம் இல்லை. they don't like this worship. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? What do they think? நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு நல்லா பாட வேண்டும், We have to sing with good musical instruments. அப்படி பாடி ஆராதிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். They want to sing and worship. ஆராதனைக்கு தேவன் ஒரு ஒழுங்கை நமக்குள் வைத்திருக்கிறார். God has kept us a discipline of worship. இசைக்கருவிகள் வாசித்து பாடுவதனால் மாத்திரமே ஆராதனை ஒரு காலம் நிறைவு பெறுகிறது இல்லை. Worship cannot be full and ended with the musical instruments. பொதுவாக கிறிஸ்துவ உலகமாய் இருக்கட்டும், எதுவாய் இருக்கட்டும், இசை கிறிஸ்துவ ஒழுங்கின்படி தோல்வி அடைந்த ஒரு மார்க்கம். Musical instrument is a religion which is failure in the Christian life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அருமையானவர்களே, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Therefore, beloved, keep this in your mind. மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நீ நிற்க வேண்டுமானால், If you ought to stand before the Son of இந்த Man, ராக்காலத்தில் நீ கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை செய்து கொண்டு நிற்பாயாக. keep doing the ministries which the Lord has given you in this night time. கர்த்தரை ஆராதிக்கும்படி நீ நிற்பாயாக. Stand to worship the Lord. அதற்காக தான் இந்த ராக்காலத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். It is for that we are in this night in the house of இந்த the Lord. கிருபையின் காலத்தில் இந்த ஊழியங்களை செய்கிறோம். That is why we do the ministry in the grace இன்னும் period. உற்சாகத்தோடு செய்வோமாக. Let's do it more willingly. இன்னும் உற்சாகத்தோடு தெய்வத்தை ஆராதிப்போமாக. Worship the Lord more willingly. இன்னும் ஆத்தும ஆதாயத்தை செய்வோமாக. And gain many souls. கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருங்கள். Be prepared to do the work of the Lord. இந்த வாசல்கள் சீக்கிரம் அடைபட போகிறது. Very soon the doors will be closed. இந்த கிருபையின் வாசல் அடைபட போகிறது. Very soon door of grace will be closed. சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபட போகிறது. Door of gospel will be closed. சுவிசேஷத்தின் ஊழியம் நிறுத்தப்பட போகிறது. Ministry of gospel will be stopped. அந்த நாளுக்கு முன்பாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். Even before that day, arise and shine. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறது இயேசுவின் கட்டளை. Go forth is the command of Jesus. எனவே இதை மனதிலே வைத்தவர்களாய் கிரியை செய்வோமாக. Keeping this in mind, let us labor. அப்பொழுது மாத்திரம்தான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க முடியும். Only then we can stand before the Son of Man. மூன்றாவதாக, Thirdly, நெகேமியா 4:13 Book of Nehemiah, chapter 4 and verse 13. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். நாம் நிற்க வேண்டிய மூன்றாவது இடம். Third place we ought to stand. இங்கே நெகேமியாவின் நாட்கள் நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். An incident which took place in Nehemiah's days. கர்த்தருடைய ஜனங்களின் பின்மாற்றத்தின் நிமித்தமாக அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். People of God were captivated because of backsliding. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. Walls of Jerusalem were put down. 70 வருடங்கள் பாழாய் கிடந்தது. 70 years in desolation. எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்ற தேவதாசர்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். The Lord began to do his work through Ezra and Nehemiah and Daniel. இப்பொழுது அவர்கள் அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். Now they started to build the walls. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அலங்கம் என்று சொல்லுகிறது ரட்சிப்பின் அனுபவத்தை காண்பிக்கிறது. Walls in spiritual life depict salvation. ஏசாயா 26:1 ரட்சிப்பு தான் அதற்கு மதிலாக இருக்கிறது. Isaiah 26:1, salvation is wall. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதிலே பல அனுபவங்கள் இருக்கிறது. There are various experiences in salvation. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறானே,
அந்த தொடர்ச்சியான காரியங்கள் தான் ரட்சிப்பின் படிகள் அல்லது ரட்சிப்பின் காரியங்கள். In the beginning, a man set free from sin. He continues to do with God. Those are the salvation. எனவேதான் எருசலேமின் இடிந்து போன வாசல்களை ஒரு முனை துவங்கி அவர்கள் அப்படி கட்டிக்கொண்டே வந்தார்கள். That is why from one point to another they started to build the walls of Jerusalem. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த காரியங்கள் நடந்து வரும் பொழுது அங்கே ஒரு எதிர்ப்பை பார்க்கிறோம். When these things were on, there was an opposition. கர்த்தருடைய ஜனத்திற்கு சத்துருக்கள் இருந்தார்கள். They were enemies for the people of God. தொபியா, சன்பல்லாத், அரபியர், அம்மோனியர் 7ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தால் பலவிதமான சத்துருக்களை பார்க்கிறோம். Various kinds of enemies in verse 7, Sanballat, Tobiah and Arabians and so many others. அவர்கள் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணும்படி அவர்கள் வருகிறார்கள். They were coming to war with Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இதுதான் இந்த காலத்தில் நடக்கிறதான காரியமா இருக்கிறது. These are the things which happen today. ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டாகிறது. There will be oppositions for spiritual matters. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு வாலிபன் இப்படி சொல்ல கேட்டேன். A young man said like this. நான் குடித்து வெறித்து அப்படியே தள்ளாடி கொண்டு போனால் இந்த ஊரார் என்னை ஒன்றும் சொல்லுகிறதில்லை. When I am drunken and merry, my city people, they don't say anything. ஆனால் இப்போது நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது என்னை பகைக்கிறார்கள். But now that I am saved and when to come to the presence of God, they hate me. சமீபத்தில் ஒரு வாலிபன் இதை தான் என்னிடத்தில் சொன்னான். Recently, that was the word of a young man to me. ஆம் தேவ பிள்ளையே, அலங்கம் கட்டப்பட்டால் சத்துருக்கள் எழும்புவார்கள். Yes, child of God, when the walls are built up, enemies shall உன்னுடைய rise. கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டால் போராட்டங்கள் எழும்பும். If your Christian life is built up, opposition shall come. சீயோனும் எருசலேமும் கட்டப்பட்டால் எதிர்ப்புகள் எழும்பும். If Zion and Jerusalem is built up, conflict shall நீ arise. பின்வாங்கி போனால் பிசாசு சந்தோஷப்படுகிறான். If you backslide, devil will be happy. நீ ரகசிய பாவத்துக்குட்பட்டால் பிசாசு சந்தோஷப்படுகிறான். Fallen into secret sin, devils delight. உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப நீ ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு ஒரு போராட்டம். When you begin to build up your spiritual life, a conflict will come. இங்கேதான் நாம் நிற்கிற மனுஷராய் இருக்க வேண்டும். But just here, we should stand. இங்கே ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். Two things we see here. ஒன்று பள்ளமான இடங்களிலே நிற்பது. One, standing in the slow place. இரண்டாவது மேடான இடங்களிலே நிற்பது. Other, standing in the high place. நெகேமியா குடும்பங்களை ஆயத்தப்படுத்துகிறான். Nehemiah prepared the families. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் எல்லாரும் போர் வீரர்கள் அல்ல. They were not all soldiers. குடும்பமாக நிறுத்துகிறான். They were standing in families. அவருடைய கைகளிலே பட்டயங்களை கொடுக்கிறான். They were given swords, ஈட்டிகளை கொடுக்கிறான். spears, வில்லுகளை பிடித்திருக்கிறார்கள். bows. அவர்கள் எல்லாரும் குடும்பமாக They நிற்கிறார்கள். were standing in families. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பள்ளமான இடங்கள் என்று சொல்லுகிறது சத்துரு நம்மை தாக்குகிற இடம். When it is said low-lying place, the enemies attack us. நன்றாக கவனிங்கள். Listen carefully. பள்ளமான இடங்களிலே நிற்கிறது என்றால் என்ன அர்த்தம்? What is standing in the low place? உன்னை சத்துரு தாக்குகிற இடம் எது என்று உனக்கு தெரியும். You know the place where the devil attacks you. கிரேக்க புராணங்களிலே ஆக்கில்லாஸ் என்ற ஒரு ஹீரோ வருவான். கிரேக்க புராணங்களிலே In the Greek and Grecian histories, we see about a hero called ஆக்கில்லா. Aquila. அவர் நம்முடைய பைபிள் விஷயமா படிக்கும்போது அந்த ஒரு கம்பேர் பண்ணால் கோலியாத்தின் வைத்துக் கொள்ளுங்களேன். When you compare him with the Bible, consider he is like Goliath. அந்த அவன் யுத்த ஸ்தலத்துக்கு வந்து நின்றால் அத்தனை பேரும் எதிராளிகள் நடுங்குவார்கள். If he just comes and stands in the battlefield, enemies shall be afraid. ஒரு நாள் இவனை எப்படி மேற்கொள்வது என்று அத்தனை பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணினார்கள். One day, so many conspired as to how to overcome him. அவனுடைய தலையிலிருந்து கால் மட்டும் ஏற இறங்க பார்த்து கொண்டே வந்தார்கள். They started to look on him keenly from the head to the foot. அவனுடைய தலை மறைக்கப்பட்டிருக்கிறது. His head is being covered. ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கிறார். Covered with the helmet. மார்பதக்கம் அணிஞ்சிருக்கிறார். Breastplate. கைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. Hands covered. கடைசி மட்டும் அவன் கவர் பண்ணப்பட்டிருக்கிறார். Until his foot he was totally covered. ஆனால் அந்த பாதத்துல மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட இடம் மூடாமல் இருந்தது. But there was நன்றாக கவனிங்கள். one particular place in his feet which was not covered. இரண்டு பாதங்களில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட இடம் மூடப்படாமல் இருந்தது. One particular point in his feet not covered. அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள்
இந்த இடத்தில் தான் அடுத்த முறை நாம் தாக்க போகிறோம். They understood we are going to attack him at this spot. அடுத்த முறை ஒரு யுத்தம் வந்தது. Next time came the battle. அவனுடைய தலையை அவர்கள் பார்க்கவில்லை. They did not look at his head. அவனுடைய செஸ்ட் அவனை பார்க்கவில்லை. They did not look at his chest. அவர்கள் எல்லாரும் குறிப்பிட்ட அந்த இடத்தையே கவனித்தார்கள். They all aimed at that spot. அந்த இடத்தை தாக்கின பொழுது அவன் கீழே விழுந்தான். When they attacked him there, he fell down. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பள்ளமான இடம் உண்டு. Even in your life there is a low lying place. அதுதான் சாத்தான் உன்னை தாக்குகிற இடம். That is the place where Satan attacks you. அது ஒருவேளை உன்னுடைய கண்ணா இருக்கலாம். It may be your eyes. அந்த கண்ணுல சிலருக்கு பிரச்சனை இருக்கும். There are some problem in your சிலருக்கு eyes. காதுகளில பிரச்சனை இருக்கும். Problem in your ears. சிலருக்கு நல்ல சென்ட் வாசனையே முகரணும். அது ஒரு போராட்டம். Some all the time want to have the scent of the வேற perfume. எதிலுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. They will have no other weakness. அவளுக்கு 24 மணி நேரம் வாசனையா ஏதாவது அடிச்சிட்டு சுத்திட்டே இருக்க வேண்டும். All the 24 hours they want the perfume smell. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிலருக்கு சாப்பாட்டுல ஜெயம் எடுக்கும், காதுல ஜெயம் இருக்காது, ஏதாவது மாட்டிக்கிட்டு சுத்திட்டே இருப்பார்கள். Some will have overcoming over food habit, but all the time have the பள்ளமான ears இடங்கள், tight up. உன்னுடைய வாழ்க்கையில பள்ளமான இடத்தை கண்டுபிடி. Find the low lying area. சகோதரனே சகோதரியே, Brothers, sisters, பிசாசு உன்னை தாக்குகிற பள்ளமான இடத்தை நீ கண்டுபிடி. find out the low lying area where the enemy attacks you. அங்கே நிற்க பழகிக்கொள். There stand. அங்கே சாத்தானை எதிர்க்க பழகிக்கொள். Stand to resist the enemy. இரண்டாவது, Nextly, மேடான இடங்கள், the high place. நீ நின்று தாக்குகிற இடங்கள். The places where you stand fast. நாம் நின்று சத்துருவை தாக்குகிற இடங்கள் தான் மேடான இடங்கள். High places are the place where we attack the enemy. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவ பிள்ளை இந்த இடத்தில் நிற்க வேண்டும். A child of God should stand in this place. யுத்த ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். Put on the armors. ஜெபத்திலே போராட வேண்டும். Strive in prayer. குடும்பம் குடும்பமாக அங்கே நிறுத்தினான். They stood by families. கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். And God is doing his work. எருசலேமின் அலங்கம் கட்டப்படுகிறது. Wall of Jerusalem is built ஒரு up. பக்கம் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். On one side enemies. சீக்கிரத்திலே கர்த்தர் இதை கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. But very soon the Lord will finish it. ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? But what should we do? கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கணும்னு ஆசைதான். We have the desire to stand before the ஆனா இங்க Lord. ஒரு பள்ளமான இடமும் ஒரு மேடான இடமும் இருக்கிறது. But here there is a low place and a high place. அந்த இடத்துல சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள். There put on your whole armor. கர்த்தர் கொடுக்கிற ஆயுதங்களை தரித்துக்கொள். Put on the weapons which God gives you. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. For our weapons are not carnal. அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. But it is the power of God which goes through the strongholds. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எல்லா குடும்பங்களும் இப்படிப்பட்ட குடும்பங்களா இருக்கட்டும். All the families should be like this. தேவ சமூகத்திலே ஜெபங்களை தேவ சமூகத்திலே போராடுங்கள். Yes, strive in prayer. ஜெப நேரங்களை ஒதுக்குங்கள். Set aside the time of prayer. இப்போ மாடர்ன் வேர்ல்டுல நம்ம வந்திருக்கிறோம். But we are coming to this modern world. ஒரு ஆள் தன்னுடைய குடும்ப ஜெபத்தை பற்றி இப்படி சொல்லுகிறார். One man said about his family prayer. அந்த பெட்ரூம்ல 2 பேர் அங்க ஜெபிப்பார்கள். 2 will pray in that bedroom. இங்க ஒரு பெட்ரூம், அங்க 2 பேர் ஜெபிப்பார்கள். There will be 2 in this bedroom. அங்க ஒரு ஆள் வராண்டால படுத்திருக்கு, அங்க ஜெபிப்பார்கள். Another man in veranda, he will pray there. அது அப்படியே அங்கே எழுந்து அப்படியே ஜெபிப்பார்கள். And they will sit there, pray like that itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அது அவ்வளவு சிறந்த முறை அல்ல. That is not the best aspect. ஒரு இடத்திலே கூடுங்கள். Gather in a place. ஒரு விசுவாசி குடும்பம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக கூடி இருக்க In வேண்டும். a believer's family, you should gather at least once in a day. கண்டிப்பாக ஒரு ஜெபமாவது நீங்கள் கூடி இருந்து ஜெபிக்க வேண்டும். Surely, at least once, you need to have a family prayer. அப்போதான் உங்களுடைய பள்ளமான இடம் எது, உங்களுடைய மேடான இடம் எது உங்களால கண்டுபிடிக்க முடியும். Only then you can find your low-lying area and high place. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படித்தான் இருக்க வேண்டும். That is how you should be. அப்படி செய்கிறோம் பாஸ்டர். கொஞ்சம் ஒரு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தம் குறைஞ்சு இருக்கிறது. Little low voice. சரி, அடுத்த முறை நான் கேட்பேன், நீங்கள் சத்தமாக அல்லேலூயா சொல்ற இடத்துக்கு வர வேண்டும். Next time shout loud hallelujah. இதுல வராத பிள்ளைகள் எல்லாம் பேரை எழுதி கொண்டு என்னென்ன கொடுத்துருங்கள், நான் விசாரித்துக் கொள்கிறேன். All those who are not in this, you give me the list. இந்த ஜெப ஒழுங்குக்கு உட்படாதவர்கள் இருந்தால் என்னிடத்தில் நேரடியாக வந்து சொல்லுங்கள். If you are not under this prayer, you directly come and tell me. நாங்கள் விசாரித்துக் கொள்கிறோம். We will inquire of you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி செய்தால் அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். If you do that, what a blessedness you will நாங்கள் have. அதை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்களே. All those who say we desire, lift up your hands. பள்ளமான இடங்களிலே மேடான இடங்களில் நாங்கள் நிற்போம். We will stand in low place and high place. கிருபைக்காக ஒரு 2 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக Next day. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். Numbers 16 and verse 48. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே நாம் ஒரு மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். Here we read of another incident. நாம் எங்கே நிற்க வேண்டும்? Where should we stand? இந்த வாசித்த வேத பகுதியிலே கர்த்தருடைய ஜனங்கள் மேல் உண்டான வாதையை பார்க்கிறோம். We see about the plague upon God's people here. 3 காரியங்கள் அந்த அதிகாரத்திலே படிக்கலாம். 3 things that we read in the ஒன்று, chapter. பூமி பிளர்ந்து ஒரு கூட்டத்தார் உயிரோடு இறங்கினார்கள். 1, the earth rent and swallowed up the people who rose against God. 31ஆம் வசனத்திலே நீங்கள் அதை படிக்கலாம். Verse 31 we read that. 35ஆம் வசனத்தில் அக்கினி இறங்கி ஒரு கூட்டத்தார் பட்சித்ததை நாம் பார்க்கிறோம். Verse 35, one group consumed by the fire from the Lord. மூன்றாவதாக 42ஆம் வசனத்திலிருந்து படித்தால் வாதை, 47ஆம் வசனத்திலிருந்து படித்தால் வாதை உண்டானதாக படிக்கிறோம். Thirdly, from 47 onwards, there was a plague. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜனங்கள் கிளர்ச்சி செய்ததினால் வாதையை தேவன் அனுமதித்தார். Because the people, they murmured, the Lord sent a plague. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? what do we see here? ஒரு கூட்டத்தார் மரித்து கொண்டிருக்கிறார்கள். One group were dying. ஜனங்களுக்குள்ளே வாதை உண்டாயிருந்தது. There was plague among the people. அழிவுகள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. Destructions on. சில வேளைகளிலே நாம் பார்க்கும் பொழுது குடும்பங்களிலோ சபைகளிலோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். At times you can see that such incidents taking place in the family or in the church. சில குடும்பங்கள் உயிரோடு கூட பூமிக்குள் இறங்கி விடுகிறது. Some families, they get down into the earth alive. ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள் பூமிக்குள்ளே போய்விட்டார்கள், பூமிக்குரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். Those who were heavenly are now become earthly people. தேவனுடைய அக்கினி சிலர் மேல் வந்து இறங்குகிறது. Fire of the Lord descended upon some people. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் உண்டாகிறது. There are the judgments of God. சில குடும்பங்களிலே வாதைகளை பார்க்கிறோம். And plagues in some கர்த்தருக்கு families. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் என்ன? At such an incident, what should a child of God do? எங்கே அவன் நிற்க வேண்டும்? Where should he stand? இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறான். Moses said unto Aaron. 46ஆம் வசனத்தில் நீ தூப கலசத்தை எடுத்துக்கொள். In verse 46, take a censer. பலிபீடத்திலிருந்து அக்கினியை அதிலே போடு. Put fire from the altar. சீக்கிரமாய் சபையிடத்தில் போ. Go quickly unto the congregation. அவர்களுக்காக நீ பாவ நிவர்த்தி செய். Make an atonement for them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போது ஆரோன் அவைகளை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். Now Aaron took that and தூப ran. கலசத்திலே அக்கினியை போட்டுக்கொண்டு ஓடுகிறான். Fire in the censer, and he went up. செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவிலே நிற்கிறான். And he ran and stood between the dead and the living. அவர்களால் மாத்திரம்தான் வாதையை நிறுத்த முடியும். Only such ones can stop the plague. ஒரு பக்கம் ஜனங்களுக்குள்ளே வாதைகள், Plague on one side in the people. தேசத்திலே பாருங்கள் புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. New kind of pestilence in the land. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. புதிய புதிய வியாதிகள் பரவி கொண்டே இருக்கிறது. New kind of sickness spreading abroad. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே வாதையை நிறுத்துகிறவர்கள் யார்? At such a time, who will stop the plague? யார் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்த முடியும்? Who can stop and hinder this? தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்தார் தான் அதை செய்ய முடியும். Child of God, only a group who stand before the Lord can do இங்கே this. அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் இடையே நிற்கிறார்கள். Here they stood between the dead and the living. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What did they do? அங்கே பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். They did the atonement. அந்த கலசத்திலே தூபங்களை போட்டு அக்கினியை போட்டு அங்கே அவர்கள் பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். Putting the fire in the censer, they made the atonement. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு ஒப்பாக இருக்கிறது? What does it depict in our life? ஒரு தேவ பிள்ளை பரிந்து பேசுகிறவனாக இருக்க வேண்டும். A child of God should intercede. பரிந்து பேசுகிற ஊழியம் மிகவும் அவசியம். Ministry of intercession is essential. மரித்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் மத்தியிலே நாம் நிற்கிறோம். We stand between the dead and the living. நம்முடைய கைகளிலே கர்த்தர் தூப கலசத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given the censer in our hands. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுதான் பரிந்து பேசுகிற ஊழியம். That is the ministry of intercession. உன்னுடைய கையிலே ஒரு தூப கலசம் உண்டு. There's a censer in your hand. அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். Take it. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God.
God. பலிபீடத்தின் அக்கினி அதிலே போட வேண்டும். Put the fire from the அதுதான் altar. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற அனுபவம். Praying in the Holy Ghost. ஆவியிலே நிறைந்து பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். Yes, being filled in the Spirit, intercede for தேவ others. பிள்ளையே, நாம் தேசத்துக்காக பரிந்து பேச வேண்டும். Children of God, let us intercede for the land. அழிந்து போகிற குடும்பங்களுக்காய் பரிந்து பேச வேண்டும். Intercede for the perishing families. அவர்கள்தான் உயிரோடுகளுக்கும் செத்தவர்களுக்கும் இடையே நிற்கிறவர்கள். They are the ones who stand between the dead and the living. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்டவர்கள் சபையில இல்லை என்றால் If such ones are not in the church, வாதைகள் நிறுத்தப்பட முடியாது. plague cannot be stayed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? God has called us for that. நம்முடைய அழைப்பு என்ன? What is our calling? நம்முடைய கைகளிலே கர்த்தர் எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். What is the Lord given us in our உடைய hands? கைகளிலே தூப கலசம் இருக்கிறதா? Is there censer in your hand? பரிந்து பேசுகிற ஆவி உனக்குள் இருக்கிறதா? Do you have the spirit of intercession? பலிபீடத்தின் அக்கினி எடுத்து போட்டிருக்கிறாயா? Do you have the fire from the altar? ஓ துரிதமாய் நீ ஓடி நிற்க வேண்டிய இடத்துக்கு ஓடுகிறாயா? Go quickly and stand in the place where you should be. கர்த்தர் உடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see your face. பரிந்து பேசுகிறவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். There are no intercessors. கர்த்தருடைய ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறவர்கள் யார்? Who are the ones who will intercede for God's people? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்வார். Surely the Lord will work. நாம் தான் அங்கே நிற்க வேண்டும். We need to stand in that வாதைகள் spot. உண்டாகும் பொழுது, There, when the plagues are there, தேசத்திலே அழிவுகள் உண்டாகும் when பொழுது, there are destructions in the land, தேசத்திலே நெருக்கங்கள் உண்டாகும் பொழுது, when there are afflictions in the நாம் land, தான் கர்த்தருடைய சமூகத்திலே தூப கலசத்தை பிடிக்க வேண்டும். we need to stand in the presence of God. இந்த ஊழியத்தை நாம் செய்ய தவறினால் If we fail to do this ministry, கர்த்தர் இன்னொரு ஆடு கையில கொடுத்து the விடுவார். Lord will raise up another person. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படித்தான் நாம் நிற்க பழக வேண்டும். That is how we should stand. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரமல்ல, Not only that, ஐந்தாவதாக மற்றொரு விஷயத்தை சொல்லுகிறேன். fifthly, another matter. எசேக்கியேல் 37 அதிகாரத்தின் முதலாம் வசனம். Book of Ezekiel, chapter 37 and verse 1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் நிற்க வேண்டிய மற்றொரு இடத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Another place where we should stand. இது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நிற்பது. Standing in the valley full of bones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியம். அதற்காக நாம் போக வேண்டிய வழிகளை நாம் பார்க்கிறோம். Very essential, we have to stand before God. These are the ways for that. இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? What do we see here? கர்த்தர் இந்த மனுபுத்திரனை ஆவிக்குள்ளே கொண்டு போகிறார். The Lord took the Son of Man in the Spirit எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போகிறார். to a valley full of bones. அங்கே நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 things specially mentioned here. ஒன்று நிற்பது, 1 standing, 2ஆம் வசனத்திலே நடப்பது, 2 walking in the second verse. 3வது 7ஆம் வசனத்திலே பேசுவது. Verse 7 in third point is speaking. அங்கே அவன் நின்றான், அங்கே உலாவினான், அங்கே அவன் பேசினான். He stood, he moved round about and he கர்த்தருக்கு spoke. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ சமுதாயம் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை போல் தான் இருக்கிறது. On one hand, if you see, Christian society is like a valley full of bones. அவர்கள் ஏன் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க மாறினார்கள்? Why did they become the valley full of bones? 11ஆம் வசனத்திலே அந்த அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை படியுங்கள். Very same chapter, verse 11. என் ஜனங்களே, நான் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 things said here. எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது. Our bones are dried. எங்களுடைய நம்பிக்கை அற்று போய்விட்டது. Our hope lost. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். We are cut off. அநேகருடைய வாழ்க்கை நிலவரம் இதுவாய் தான் இருக்கிறது. This is the state of many people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து போன மனிதர்களை நாம் எங்கேயும் பார்க்கிறோம். We can see people who are hopeless and have lost their hope in many places. கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். They said, God has forsaken me. அவ்வளவுதான், எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. Our life is over with this. பிரியமானவர்களே, இந்த உலகமே
எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காகவே இருக்கிறது. Beloved, even the world is simply a valley of full of bones. தங்கள் நம்பிக்கையை இழந்து போனபடியினால் தற்கொலை பண்ணிக் கொள்ளுகிறார்கள். Because they have lost their hope, they commit suicide. எங்களுக்கு விடுதலை இல்லை என்று நினைக்கிறார்கள். They think they do not have deliverance. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பெங்களூரிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். I want to tell you an incident at Sunday in Bangalore. ஆராதனை நடந்து முடிந்தது. After the service, ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்க வந்தார்கள். all the people came for prayer. ஒரு விசுவாசி ஒரு மனிதரை கொண்டு வந்திருந்தார். One believer brought one soul. அவர் சொன்னார், பிரதர், பாஸ்டர் இவர்களுக்காக ஜெபியுங்கள். Pastor, please pray for him. நான் சொன்னேன், என்ன விஷயம்? What's the matter? நான் பஸ்ல இன்றைக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தேன். I was standing from the bus with the எனக்கு பின்னால் service. அவர் நின்று கொண்டிருந்தார். And this man was standing behind me. என்னை கண்டதும் அவர் கேட்டார், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Soon as he saw me, he asked, where are you நான் going? சொன்னேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். We are going to worship the Lord. அப்ப அவர் கேட்டார், நீ எங்க போகிறாய்? Then I asked him, where are you going? அவர் சொன்னார், இதான் என்னுடைய கடைசி பயணம். He said, this is my last journey. நான் மரிக்க போகிறேன். I am going to die. இது பஸ்ல நடக்கிறதான கான்வர்சேஷன். This is a conversation in the bus. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? What happened in your life? அவர் சொன்னார், He said, எனக்கு ஒரு பொல்லாத வியாதி வந்திருக்கிறது. I have an evil sickness. எனக்கு ஒரு அன்பான குடும்பம் இருந்தது. I had a loving family. ஆனால் இந்த வியாதி வந்த பொழுது But when I was deceased, என் சொந்த மனைவி என்னை வெறுக்க ஆரம்பித்தாள். my own wife hated me. என் பிள்ளைகள் என்னை வெறுக்க My ஆரம்பித்தார்கள். children hated me. இனி எனக்கு எங்கேயுமே இருக்க முடியாது. I can be no more here. என் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. My life has come to an end. நான் சாகும்படி போய் கொண்டிருக்கிறேன். I am going to die. இந்த சகோதரன் அவரை அழைத்து ஆராதனைக்கு கொண்டு வந்தார். This brother invited him to the service. உலர்ந்த எலும்புகளை பாருங்கள். Look at the dry bones. கடன் பாரம் அதிகமாகி விட்டது. And debt is much. இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது. And with this my life is over. தீராத வியாதி வந்து விட்டது. An evil loathsome disease is என் come. நம்பிக்கை அற்று போய் விட்டது. My hope is lost. என்னுடைய வியாபாரத்தில் படும் தோல்விக்குள் நான் வந்து I விட்டேன். am come to a great failure in my business. அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கை முடிந்தது. And my life is lost. இங்கே யாராவது உலர்ந்த எலும்புகளை போல் வந்திருக்கிறீர்களா? Is there any dry bone here? அருமையான சிநேகிதனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Beloved friend, the Lord is speaking to அருமையான you. சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். Beloved sister, the Lord is speaking to நீ you. சாகும்படியாக கர்த்தர் இங்கே உன்னை கொண்டு வரவில்லை. The Lord did not bring you here to கிறிஸ்தவ die. வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கை. Christian life is a living life. மரித்தவன் எழும்பி உட்கார்ந்து பேச துவங்கினான், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. The dead man rose up and spoke. That is the பாடையை Christian தொட்டு life. நிறுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார். Jesus who touched the buyer is visiting your life today. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். Once again repeating. அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. And that funeral service பாடையை was on. சுமந்து கொண்டு போகிறார்கள். They were bearing the buyer. இயேசு பாடையை தொடுகிறார். Jesus touched the அங்கே buyer. வாலிபனை எழும்பச் செய்கிறார். Caused the young man to உனக்கு arise. நம்பிக்கையை கொடுக்கிறார். Gives you hope. கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. Christ is alive. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறாயா? Are you like a dry bone? இங்கே கர்த்தர் உனக்காக நிற்கும்படி ஒரு கூட்டத்தாரை The வைத்திருக்கிறார். Lord has kept a group of people to stand for you. மனுபுத்திரனே, நீ அங்க போய் நில். O son of man, stand there. நீதான் அந்த மனுபுத்திரன். You are that son of man. அருமையான தேவ பிள்ளைகளே, Beloved children of God. கர்த்தர் நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறார். The Lord has kept us like நீ that. அங்க போய் நில். Go stand அங்க there. போய் உலாவு. Go move அங்க there. போய் பேசு. And go prophesy. மூன்று காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 things keep in your mind. எத்தனை குடும்பங்கள் ட்ரை போன்ஸ் போல் காணப்படுகிறது. So many families like dry bones. எத்தனை மனிதர்களை கர்த்தர் உன்னண்டையிலே கொண்டு வருகிறார். How many people the Lord is bringing to நீ you. நிற்க வேண்டிய ஒரு இடம் இன்றைக்கு உண்டு. கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். There is one place you ought to stand. ஏனென்றால் கர்த்தர் உன் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். Because the Lord wants to work through கர்த்தர் you. உன்னுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்க The விரும்புகிறார். Lord wants to bless these words. இந்த வார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது Even as I speak this, உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில குடும்பங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். the Lord is reminding some families in your life. அவர்கள் உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறார்கள். They are like dry bones. அவருடைய குடும்பத்தின் நிலவரம் நம்பிக்கை அற்ற நிலவரம். Family hopeless.
கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். But the Lord is taking நீ you there. போய் அங்க நிற்க வேண்டும். Go stand அந்த there. அர்த்தம் என்ன? What does it mean? அந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. You have a ministry there. அங்கே நீ சுற்றி உலாவ வேண்டும். And you have to pass by கர்த்தருடைய there. வார்த்தையை நீ பேச வேண்டும். Speak the word of God. நிச்சயமாகவே எலும்புகள் உயிரடையும். Sure, the bones will be live. நம்பிக்கை இழந்தவர்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்கள். Hopeless will receive the hope. கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துகிற காலம் இதுதான். This is the time the Lord will use you. இந்த இடத்துக்கு நீ வராத பட்சத்தில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக எப்படி நிற்பாய்? If you don't stand here, how can you stand before the Son of ஆயிரம் Man? ஆயிரம் குடும்பங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதே. Thousands are hopeless. தற்கொலை செய்கிறதை நீ காணவில்லையா? Have you not seen them committing suicide? ட்ரெயினுக்கு முன்பாக விழுந்து சாகுறார்களே, உனக்கு உணர்வில்லையா? They stand before the prison and die. யார் நம்பிக்கையை கொடுப்பது? Who will grant them hope? அவர்களுக்காக கண்ணீர் விடுவது யார்? Who will shed tears for them? நாம் எங்கே நிற்கிறோம்? Where are we standing? கெட்ட நண்பர்களோடு நிற்கிறோமா? Are you standing with bad friends? சினிமாக்கு போகிறோமா? Are we going to cinema? எங்கே நிற்கிறாய்? Where are you standing? கண்களை ஏறெடுத்து பார். Lift up your eyes. நம்பிக்கையற்ற குடும்பங்கள், Hopeless families. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சில நாட்களுக்கு முன்பாக Some days before, என் சரீரத்தில் மிகவும் வேதனையோடு வயிற்று வலியினாலே நான் துடித்து கொண்டிருக்கிறேன். I was throbbing in stomach ache. ஒரு ஃபோன் கால். I received a phone call. ஒரு சகோதரி ஐயோ இயேசுவே இயேசுவேன்னு கத்திக்கொண்டு ஃபோன் பண்றார்கள். One sister was crying Jesus Jesus and taking எனக்கு up the call. அறிமுகமான ஒரு குடும்பம். A family known to me. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன நடந்தது? I asked what happened. பாஸ்டர், கடுமையான வயிற்று வலி தாங்க முடியல. Severe stomach pain, pastor. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த வலி என்ன என்று எனக்கு ஆண்டவர் ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். And God is teaching me how that pain will எனவே be. ஜெபிக்க வேண்டிய விதத்தில் அந்த சகோதரிக்காக ஜெபித்தேன். And I prayed in the way I ought to. நேற்றுக்கு சாயங்காலம் போன் எடுத்தேன். Yesterday night I took the phone. பரவாயில்ல, சுகமா இருக்கிறார்கள். She said she is well. நேற்றுக்கு ஒரு சகோதரி, Yesterday a sister 2 பிள்ளைகளோடு வாழ்கிறார்கள். living with 2 children. என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. I cannot be there for a இந்த moment. சரீரத்தில் நான் மிகவும் பலவீனனா I இருக்கிறேன். am very weak in my body. என் பிள்ளைகள் என்னை வெறுக்கிறார்கள். My children are hating me. கதறிக்கொண்டே போன் பண்ணுகிறார்கள். She was crying and calling me கர்த்தருக்கு out. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுதான் உலகம். This is the world. எல்லாம் உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறார்கள். Many, all are like dry தேவ bones. பிள்ளையே, கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். Child of God, the Lord is நீ செய்ய visiting. வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு. One ministry you ought to do. நீதான் அந்த தேவ மனுஷன். You are the Son of Man. கர்த்தருடைய கை உன்மேல் அமருகிறது. Hand of the Lord is upon இந்த you. வாரம் நீ சோதித்து பார். கர்த்தருடைய நாமத்தில் இதை உனக்கு சொல்லுகிறேன். This week you try this. I'm saying it in the கர்த்தர் name of உன்னை the கொண்டு Lord. போய் அங்கே நிறுத்துவார். The Lord will take you அங்கே there. உனக்கு ஒரு வார்த்தை உண்டாகும். And there you will have a word. கர்த்தருடைய நாமத்தில் அதை பேசு. Speak it in the name of the உலர்ந்த Lord. எலும்புகளே உயிர் அடையுங்கள். And dry bones be alive. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு எழுப்புதலின் காலத்தை வைத்திருக்கிறார். Sure, this is the time of நாம் revival. வெட்கப்பட்டு போவதில்லை. We shall not be ashamed. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். Christ is with எத்தனை us. பேர் விசுவாசம் உள்ளவர்கள்? எத்தனை பேர் How many have this faith? இந்த ஆவியோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்கள்? எத்தனை பேர்? How many ஹalleluya. join with my உடைய spirit? கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Lift up your hands. உடைய கைகளை உயர்த்துங்கள். Lift up your hands. கர்த்தர் உங்களை பலப்படுத்த The விரும்புகிறார். Lord wants to strengthen உங்களை you கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். and make you stand. நீ அந்த வீட்டுக்கு போவாய். You will go to that உன்னுடைய house. வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. Your words will be anointed. கிறிஸ்துவின் வார்த்தை உனக்குள் இருக்கும். Words of Christ. ஹalleluya. அப்படி போய் நின்றுட்டு அடுத்த வாரம் சாட்சி சொல்லுங்கள். Standing there, testify. கர்த்தர் என்னை கொண்டு போனார் என்று சொல்லுங்கள். The Lord took me there தளர்ந்து போன ஒரு குடும்பத்தில் என்னை வழி நடத்தினார். and led me into a feeble இந்த family. வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலா இருந்தது. And my words were a comfort to them. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். Speak the words of faith. அடுத்ததாக Nextly, எசேக்கியேல் 22 அதிகாரம் Book of Ezekiel, chapter 22, வசனம். verse 30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது திறப்பின் வாசலிலே நிற்பது. Standing in the gap. திறப்பு எப்படி உண்டாகிறது? How can the gap be there? ஜெபக்குறைவினால், Lack of prayer, பாவத்தினால், because of sin, மீறுதல்களினால். and because of transgression. அங்கேதான் சாத்தான் உள்ளே வருவதற்கு
நாம் இடம் உண்டாக்கி விடுகிறோம். It is there we pave way for the devil. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. திறப்புகள் எப்படி உண்டாகிறது? How can there be breaches? நாம் ஒரு பாதுகாக்கப்பட்ட மனிதர்கள். We are protected people. ஆனால் எப்படி திறப்புகள் உண்டாகிறது? But how come the gap? உன்னுடைய மீறுதல், Your transgressions, உன்னுடைய துணிகர பாவம், your presumptuous உன்னுடைய sins, ஜெபமின்மை. lack of prayer. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அங்கேதான் திறப்புகள் உண்டாகிறது. It is there breaches are found. இந்த திறப்புகளிலே நின்று அடைப்பதற்கு தேவன் மனிதர்களை தேடுகிறார். But God is seeking for people who can stand in the gap and close it. மோசே திறப்பின் வாயிலிலே நின்றான் என்று 106ஆம் சங்கீதத்தின் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. Psalm 106:23 says, Moses stood in the breach. படிங்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஊழியம் பாருங்களேன். What a marvelous ministry. நான் சில குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன். I have seen certain families. குடும்ப சண்டை, திடீர்னு சண்டை வந்துரும். Suddenly there will be a quarrel அந்த புருஷனுக்கும் மனைவிக்கும். between the husband and the wife. ஆனா அந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்துன்னு அப்படியே திகைச்சிட்டு நிற்பார்கள். But these little children will be fed up and look what to do. அப்பா வந்து அடிக்கிறதுக்கு வர்றாருன்னா அந்த பிள்ளைங்க ஓடி போய் அப்படியே காலை கட்டிக்கொள்ளும். Father will come to beat them, soon they will cling on to his feet. நேத்திக்கு ஒரு சகோதரி ஜெபத்துல வந்து அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள். Yesterday a sister was in tears in the prayer. இருப்பார்கள் நினைக்கிறேன். I think she's here. அவருடைய இளைய மகள் வந்து அவ வந்ததான் அங்க அம்மா முகத்தை பார்த்தா. Her young daughter, soon as she came, she looked at the face of the mother உடனே கண்ணீரை தொடச்சு விடுறா. and she wiped her tears. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கோபத்தை ஆற்றுகிறவர்கள் யார்? Who are the ones who will put down தேவனுடைய wrath? உக்கிரகத்தை ஆற்றுகிறவர்கள் யார்? Who will cool down the wrath of அவர்கள் God? தான் திறப்பின் வாசலிலே நிற்கிறார்கள். They are the ones who stand in the gap. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய ஜெபம் குறைவுகள் பிரியமானவர்களே பெரியது. நாம் இன்னும் சரியான விதத்திலே ஜெபிக்கவில்லை. Beloved, we are short, very short in our prayers. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. என்னுடைய முடி வெட்டுவதற்காக ஒரு பார்பர் ஷாப் போயிருந்தேன் நேசரத்தில். I went to barber shop in Nazareth to cut my hair. அது நம்முடைய விசுவாசியுடைய ஒரு கடை. A believer's shop. எப்போதும் கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் தான் ஒளிபரப்பப்படுகிறது. Christian items are always being pronounced அந்த there. பகுதியிலே ஒரு ஜெபம் நடக்கிறது. And that time there was a prayer there. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். Thousands were gathered. திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். And they called the prayer to stand in the branch. ஜனங்கள் கண்ணீர் விட்டு காதறி அழுது ஜெபிக்கிறார்கள். People were crying and shedding tears. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ பிள்ளைகளே, நமக்கு அது தேவை. Beloved, we need that. மோசே திறப்பின் வாயிலிலே நின்றான். Moses stood in the breach. எரேமியா திறப்பின் வாயிலிலே நின்றான். Jeremiah stood in the gap. எரேமியா 18:20 வாசித்துக் கொள்ளுங்கள். Jeremiah 18:20. சாமுவேல் திறப்பின் வாயிலிலே நின்றான். Samuel stood in the breach. எரேமியா 15:1. Jeremiah 15:1. நன்மையானவைகளை பேச திறப்பின் வாயிலிலே நிற்போம். Let us stand in the gap to speak the good திறப்புகளை அடைப்போம். and close the gap கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை பயன்படுத்திக் கொள்வோம். and use the graces God has given கூட்டம் us. கூட்டமாய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Pray in groups ஏரியா ஜெபங்களை தட்டி எழுப்புங்கள். and revive the area prayers. கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. Very few times. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏரியா ஜெபங்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டும். Strengthen the area prayers. எல்லா இடங்களிலும் ஜெபங்கள் நடக்கட்டும். Prayers should be in all places. திறப்பின் வாயிலிலே நிற்கிறவர்கள் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பார்கள். Those who stand in the gap one day will stand before கடைசியாக Christ. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். The last and final point. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 Kings chapter 18 15ஆம் வசனம். verse 15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இங்கே ஒருவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். A man who stood before God. 17:1 கூட படியுங்கள். Even 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இங்கே என்றார். ஒரு தேவ ஊழியன்
தான் எங்கே நிற்கிறதாக சொல்லுகிறான். A servant of God is standing here. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். And he stands before the Lord God of Israel. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்றால் அந்த அர்த்தம் என்ன? What does it mean to say Elijah stood before God? ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய உத்தமமான ஜீவியத்தை நல் மனசாட்சியை காத்து கொள்கிறதை காண்பிக்கிறது. It shows a man of God keeping up his conscience of good report. நல்ல மனசாட்சி இல்லை என்றால் நீ கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்பாய்? If there is no good conscience, how can you stand before God? எலியா தீர்க்கதரிசி தைரியமாய் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். Elijah the prophet boldly says, I stand before the Lord God. உனக்கு நல்ல மனசாட்சி இருந்தால் நீ நிற்பாய். If you have a good conscience, you will stand. மனசாட்சியை நஷ்டப்படுத்தி கொண்டால் நீ ஓடி ஒளிவாய். If you lose your conscience, you will hide. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யோபு தன் உத்தமத்தில் உறுதியாக நின்றான். Job stood in his uprightness. குற்றமில்லாத மனிதர்களாக தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். Let us stand in the presence of God as innocent people. எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே படித்தால் Ezra 9:15 we ஒரு read, மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் குற்றம் இருந்தால் அவருக்கு முன்பாக எப்படி நிற்பான்? if a man has fault in his life, how can he stand before God? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். குற்றத்துக்குள்ளானவர்கள், எனவே நிற்க முடியாமல் இருக்கிறோம். Because we are in trespass, we are unable to stand. உன்னுடைய நல்ல மனசாட்சியை காத்துக்கொள். Keep up your good conscience. ஒருவேளை மனசாட்சி கெட்டு போயிருந்தால், If your conscience is corrupted, கிறிஸ்துவின் இரத்தத்தால் உன்னை சுத்தமாக்கிக்கொள். wash yourself by the blood of Jesus. நல்ல மனசாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பாக நிற்பாயாக. Stand before God with a good conscience. ஆண்டவர் எப்போ நம்ம கூப்பிடுவாரோ தெரியாது. Don't know when the Lord shall call us. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும்போது ஓடி போய் முன்னால நிற்க வேண்டும். When God says, Adam, where art thou? You should run to stand before God. மீறுதல்களும் பாவங்களும் இருந்தால் நீ ஓடி ஒளித்துக் கொள்வாய். If you have sins and trespasses, you will hide. நல்ல மனசாட்சியில ஜீவிக்க பழகுங்கள். Try to live with good conscience. ஜீவன் போனாலும் பரவாயில்லை, மனசாட்சியை நஷ்டப்படுத்த வேண்டாம். And don't count your life dear, but don't lose your conscience. கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஆயத்தமாவோமாக. Let us get ready to stand before the Lord. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்கள். 1 minute, close your eyes. முடிந்தவர்கள் முழங்காலில் நிற்கலாம். Those who can, be on your knees. மனுஷகுமாரன் வரப்போகிறார். The Son of Man is gonna appear. கர்த்தராகிய இயேசு வரப்போகிறார். Lord Jesus is gonna appear. அவருக்கு முன்பாக யார் போய் நிற்க முடியும்? Who can stand before him? நீ எங்கே நிற்கிறாய்? Where art thou? பாவிகளுடைய வழியிலே நிற்கிறாயா? Are you in the way of sinners? துன்மார்க்கர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்திருக்கிறாயா? Are you in the seat of the scornful? உன்னுடைய கால்கள் எங்கே இருக்கிறது? Where is your feet? சகோதரனே, சகோதரியே, Brother, இன்றைக்கு sister, நீ எங்கே நிற்கிறாய் என்பதை நீ தீர்மானித்துக்கொள். decide where are you standing செம்மையான today. இடத்திலே உன்னுடைய கால்கள் நிற்கிறதா? Is your feet in an even place? ரா காலத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவருடைய ஆலயத்தில் நீ நிற்கிறாயா? Is your feet in the house of God to worship the Lord in the night? அலங்கத்துக்கு பின்னால் பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் நீ நிற்கிறாயா? Are you standing in the low and the high place beside the walls? செத்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவிலே நீ நிற்கிறாயா? Are you standing between the dead and the living? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நீ நிற்கிறாயா? Are you standing in the valley full of bones? திறப்பிலே தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கிறாயா? Are you standing in the gap that the land may be நல்ல destroyed? மனசாட்சியோடு நீ நிற்கிறாயா? Are you standing with a good conscience? ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு வருவார். One day Lord Jesus will appear. கால சத்தம் தொனிக்கும். Trumpets shall sound. அன்றைக்கு ஓடி போய் அவருக்கு முன்னால நிற்க வேண்டும். Run quickly to stand before இதை him. வாஞ்சிக்கிறவர்கள் சில நிமிடங்கள் முழங்காலில் எழுங்கள். Those who decide this, be on your knees for some minutes. முடியாதவர்கள் எழும்பி நிற்கலாம். Those who cannot can stand up. எப்படி சில நிமிஷங்கள் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். Some minutes surrender to God. வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தரோடு பேசுங்கள். Those who decide, speak to God. ஜெபிக்க ஆரம்பிங்கள். Start to pray. அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Begin to speak சில in tongues. நிமிடங்கள் தான், சில நிமிடங்கள் தான். Very few minutes. வாஞ்சிக்கிறவர்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். Those who desire, surrender. கர்த்தர் தாமே நமக்கு உதவி May செய்வாராக. the Lord help us all.